இந்த உலகத்தில் 3 விதமான ஜனங்களை நீங்கள் பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் வேலை, பிஸ்னஸ்ஸு, அவன் வேலை மட்டும் அதை பற்றி 24 மணி நேரமும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கலெக்டராக இருப்பார். அவர் கலெக்டர் ஆஃபீஸில் தான் கலெக்டர்னாக்க வீட்டில் ஒரு கேம்ப் ஆஃபீஸ்னு ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பார். அங்கேயும் ஆஃபீஸு, அங்கேயும் ஒரு 20 ஃபைலை வச்சுக்கிட்டு கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. நைட்டு 12:30 மணிக்கு. கலெக்டருக்கு வயசு 27. புதுசாக கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுக்காரம்மா உள்ளே உட்காந்துருக்கு. இந்த ஆள் 12:30க்கு கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்தால் அந்த அம்மா என்ன நினைக்கேன், கலெக்டரை கல்யாணம் பண்ணுறதுக்கு பேசாமல் ஒரு மூட்டை தூக்குறவனை கல்யாணம் பண்ணியிருந்தா நேரம் புரோட்டாவை தின்ட்டு என் கூட மல்லிகைப்பூ வாங்கிட்டு பேசாமல் உட்காந்து பேசிகிட்டு இருப்பானேன்ட்டு அந்த கலெக்டர் கேம்ப் ஆஃபீஸோட ரூமை அப்படியே சைடில் பார்த்துக்கிட்டே எப்போ தான் வரப்போகிறாரோன்ட்டு பொறுத்து பார்த்துச்சு அந்த கலெக்டரோட மனைவி. அந்த 10 ஃபைலுக்கு இடையில இது ஒரு ஃபைலை சேர்த்து வச்சிருச்சு. ஃபைல் அப்படின்னு வச்சு ஒய்ஃப் அப்படின்னு போட்டு கீழே, நான் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், எப்பொழுது வருவீர்கள் அப்படின்ட்டு மாண்புமிகு ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு உங்கள் அன்பு மனைவி அப்படின்னு எழுதி வச்சிருச்சு. இந்த கலெக்டர் என்ன பண்ணான் தெரியுமா, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு மாற்று ஏற்பாடு செய்து கொள்ளவும்னு எழுதிட்டேன். யாரோ ஒருத்தன் லீவு கேட்டிருக்கான்னு நினச்சிட்டு பச்சை இங்கில் எழுதி மாற்று ஏற்பாடு செய்து கொள்ளவும்னு அந்த ஃபைல் போயிடுச்சு. பியூன் பார்த்துட்டு இந்த ஃபைல் நம்ம வைக்கவே இல்லையே யாரான்னு பார்த்தா மேடம் வச்சுருக்கு. அதை வாங்கி வாசிட்டு கண்ணீர் விட்டு அழுதுருக்கு. உனக்கு ஃபைல் வச்சதுக்கு பேசாமல் இருந்திருக்கலாம்யா, மாற்று ஏற்பாடு செய்து கொள்ளவும்னா நான் எங்கே போகிறது, இதுக்கு போய் நான் மாற்று ஏற்பாடு எங்கே போகிறது அப்படின்னு. எந்த நேரம் பார்த்தாலும் வேலை 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 வேலைன்னு இருந்து பேசவே நேரம் இல்லைன்னு இருக்கவே நிறைய பேர் இருப்பான். சில பேர் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுவான் பாருங்கள், நிலம் விற்பாங்க. அவனுக்கு யாரை பார்த்தாலும் நிலம் வாங்குறவே மாதிரியே இருக்கான். அதாவதுங்க இந்த தூத்துக்குடி மேலூர் தாண்டி ஒரு சீப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. சதுரடி 240 ரூபா. நீங்கள் அதை வாங்கி போட்டு இப்போ வாங்கி போடுங்க. நீங்கள் 2016 240 440 ஆகுதா இல்லையான்னு பாருங்கன்ட்டு அவன் பாட்டு உட்காந்துருந்த பயலை வட்டிக்கு பணம் வாங்கி அந்த நிலத்தை வாங்க வைக்கிற வரைக்கும் அவனை போட்டு உசுறு எடுத்துருவேன். பார்க்குறவங்கள பூரா நிலம் வாங்குகிற பேச்சே பேசி கடைசிக்கு நிலம் வாங்கி பேசி 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 58 வயசாகும். அவனுக்கு கடைசியாக கிடைச்ச நிலம் 6க்கு 2 தான். ஊர் பயலுக்கு பூரா 4000 5000 சதுரடியை பத்திரம் போட்டு கொடுத்துட்டு 6க்கு 2 12 கிடப்பார் ஐயா. எல்லா பயலுக்கும் பத்திரம் போட்டு கொடுத்தேன், நமக்கு 12 அடியில் போட்டாங்களேடா பத்திரம் அப்படின்னு. எந்த நேரம் பார்த்தாலும் நிலம் விற்றுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட நேரம் வேலை செஞ்சுட்டு நிம்மதியாக இருக்கணும். டாக்டர் சில பேர் பாருங்கள், கீழே ஆஸ்பத்திரி இருக்க, மேலே வீடு. டாக்டர் மேலே தாங்க குடியிருக்காரு, கீழே ஆஸ்பத்திரி, அதுதான் தேட்டரு. ஆப்ரேஷன் தேட்டரில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இங்கே ஓபி பார்த்துட்டு மேலே போய் சோறு திம்பார். சோறு தின்னுக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தன், சார் ஒரு கேஸ் வந்திருக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு அப்படியே கை கழுவிட்டு ஆப்ரேஷன் பண்ணுவார். ஆப்ரேஷன் பண்ணிட்டு அந்த சோறு என்னைக்கு திங்கிறது, தேட்ரு தேட்ரு தேட்ரு. எப்போ கேட்டாலும் ஒரு டாக்டரை கேட்டால் தேட்டரில் இருக்கேன் தேட்டரில் இருக்கேன் தேட்டரில் இருக்கேன் பாரு. அவர் மையன் தேட்டரில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அவன் தேட்டரில் இருக்கேன். டாக்டர் தேட்டர்லேயே இருந்தால் இப்போ தேட்டரில் தானே போயிருப்பேன் பிள்ளைய கூட்டிக்கிட்டு. எந்த நேரம் பார்த்தாலும் வேலையில் இருந்து கொண்டு பேச்சை குறைப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை. இதுக்காக நம்ம வேலை செய்யக்கூடாதுன்னு இல்லை, நிலம் விற்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. டாக்டர் தொழில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. கலெக்டர் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல. ஒரு குறிப்பிட்ட நேரம், அந்த நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையை பற்றி கவலையே படக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு ஒரு 15 நாள் குற்றாலத்துக்கு குடும்பத்தோடு போவேன். டெய்லி குளிப்பாங்க, குளிச்சுட்டு 15 நாள் ஜாலியாக இருந்துட்டு வருவேன். அந்த மாதிரி குடும்பத்தோட வெளியில் போய் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் எத்தனை குடும்பம் யோசனை பண்ணி பாருங்கள். குடும்பத்தோடு உட்காந்து பிள்ளைகளோட பேசுகிற குடும்பம் எத்தனை கிடையாது. இன்றைக்கி அந்த பேச்சு குறைஞ்சதுனால தான் உறவுகள் குறைஞ்சி போச்சு. திரைப்படங்கள் இன்று யாருக்கு பெரிதும் வழிகாட்டுகிறது, குழந்தைகளுக்கா, இளைஞர்களுக்கா, முதியவர்களுக்கா? அதான் தலைப்பு. ஐயா, குழந்தைங்கிறது கண்ணாடி மாதிரி. அது நம்ம சிரிச்சா சிரிக்கும், முறைச்சா முறைக்கும், அழுதா அழுகும். இந்த இளைஞன் எப்படிப்பட்டவன் தெரியுமா?
எதை செய்யக்கூடாதுன்னு இந்த சினிமா சொல்லுதோ அதை செய்கிறவன் தான் இளைஞன். ஆனால் இந்த பெரியவர்கள் எப்பயுமே பாருங்க, ஆடி அனுபவிச்சு நல்லது எது கெட்டது எதுன்னு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து உட்கார்ந்துட்டு இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்ற வழிகாட்டுக்கூடிய கடமையும் தகுதியும் யாருகிட்ட இருக்குன்னு சொன்னா அது பெரியவர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால இந்த திரைப்படம் பெரியவர்களுக்கு தான் வழிகாட்டுதுன்னு சொல்ல இங்க வந்திருக்கு. காலம் மாறி போச்சுன்னு ஒரு திரைப்படம். ஒரு தகப்பன் இருப்பாரு, அவருக்கு ஒரே ஒரு பையன், 4 பொம்பளை பிள்ளைங்க. அந்த தகப்பனுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? தன்னுடைய சொத்து முழுக்கையும் தன் பையன்கிட்ட மட்டும்தான் கொடுக்கணும். 4 பொண்ணு அடுத்த வீட்டுக்கு போற பொண்ணுன்னு சொல்லி ஆகாத போகாத மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிருவாரு. அந்த சொத்து முழுக்கும் அந்த பையனுக்கே கொடுத்துருவாரு. பிற்காலத்துல இத பார்த்தாரு ஒருத்தர், அவரு தான் கலைஞர். போட்டாரு பாருங்க ஒரு சட்டம், சொத்துரிமை ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம்னு சொன்னா இந்த சமுதாயத்துக்கு பெரியவர்களுக்கும் இந்த திரைப்படம் வழிகாட்டலையா? மாயாண்டி குடும்பத்தார்னு ஒரு படங்க. அண்ணன் பசங்களும் தம்பி பசங்களும் சண்டை போட்டு கடைசியில சித்தப்பன் செத்து போவான். மந்தையில ஒரு சண்டை நடக்கும். அத்தனை அண்ணன் தம்பி முன்னாடியும் பெரியப்பன் சொல்லுவான் தம்பி மகனை, அந்த அநாத பயலை அடிச்சு போடுங்கடான்னு சொல்லுவான். தம்பி பையன் அத்தனை அண்ணன்மார்களையும் அடிச்சு போட்டுட்டு அந்த பெரியப்பனை பார்த்து ஒரு கேள்வி கேட்பான், எப்பே எங்க அப்பே செத்ததுக்கு அப்புறம் நீதானப்பே எனக்கு அப்பனா இருக்கணும், நீயே ஓ வாயால அநாத பையன்னு சொல்லிட்டியப்பேன்னு சொல்லுவான். அந்த பெரியப்பே அத்தனை பேரையும் கட்டி பிடிச்சி அழுது அந்த குடும்பம் ஒன்னா சேரும். மேடைக்காக சொல்லலைங்க, 15 வருஷமா வரட்டு கௌரவத்தோட பேசாம இருந்த என் பெரியப்பன் கூட எனக்கு போன் பண்ணி பேசினான்னு சொன்னா இந்த திரைப்படம் தான் பெரியவர்களுக்கு வழிகாட்டுச்சு. சாதாரண பலசரக்கடை வச்சிருக்க முதலாளிகள்ல இருந்து மிகப்பெரிய நகைக்கடை வச்சிருக்க முதலாளிகள் வரைக்கும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு திமிரு இருக்கும். என்ன தெரியுமா? நான் சுயம்புடா, நானே கையை ஊண்டி நானே கர்ணமாஞ்சடான்னு சொல்லுவாங்க. வெள்ளச்சட்டையை போட்டுட்டு வெறப்பா தெரிகிற இந்த முதலாளிகளுக்கெல்லாம் வடிவேலு நாசரை பார்த்து எம்டன் மகன் என்கிற திரைப்படத்தில் ஒரு கேள்வி கேட்பான் பாருங்க. ஏமச்சான், உன் கடைக்கு 8 நாக்கு பருப்பு வாங்க வர கஸ்டமர்கிட்ட எல்லாம் பல்ல காட்டி காட்டி பேசுறியே, உன் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட ஒரு நாள் உட்காந்து பல்ல காட்டி பேசியிருந்தேன்னா உன் குடும்பம் பிரிஞ்சிருக்குமான்னு கேட்ட கேள்வி பல முதலாளிகளுடைய வெள்ளச்சட்டையை கலட்டி வச்சு வீட்டோட பேச வச்சிருக்குன்னு சொன்னா இந்த திரைப்படம் பெரியவர்களுக்கு வழிகாட்டித்தனங்க இருக்கு. நான் பெரிய கோடீஸ்வரங்க, என்கிட்ட ஏகப்பட்ட சொத்து பத்து இருக்கு, ஆனா எனக்கு பெண் வாரிசு மட்டும்தான் இருக்கு. எனக்கு வரப்போற மருமக எனக்கு மகனா இருக்கணும், வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு நினைக்கிறது எந்த மாமனாரோட தப்பும் கிடையாது. ஆனா வர மாப்பிள்ளைய மகனா பார்க்கணும், முடியலையா மருமகனாவது பார்க்கணும். ஆனா நீ ஒரு வேலைக்காரனா பார்க்க கூடாதுன்னு எல்லா மாமனாருக்கும் சொல்லி தந்தது சொல்ல மறந்த கதைங்கிற ஒரு திரைப்படமா இல்லையா? ஐயா, பள்ளிக்கூடத்துல படிக்கிற வரைக்கும் அம்மா சொல்றதை கேட்பான் பிள்ளை, அப்பா சொல்றதை கேட்பான் பிள்ளை, எல்லாரும் சொல்றதையும் கேட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே நல்லா தண்ணி குண்டா மாதிரி இருப்பான். என்னைக்கே அவன் பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு திரைப்படம் பார்க்கலான்னு தியேட்டருக்கு போறோம், அன்னைக்கே பூரா பயில ரேணி குண்டாவாயிடுறாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, மிகப்பெரிய கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் பின்னாடி இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் 25 வயசுக்கு கீழே இருக்க இளைஞர்கள்னு சொன்னா இந்த திரைப்படம் இளைஞர்களுக்கு என்னங்க வழிகாட்டி இருக்கு? ஐயா, துண்டை பார்த்துருக்கிறீங்களா? துண்டு துண்டு பார்த்துருக்கேன்ப்பா. துண்டு பார்த்துருப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சல்லடைன்னு ஒன்று பார்ப்போம், பார்த்துருக்கேன். முறம், இந்த 3ஐயும் எடுத்துக்காட்டா சொல்லலாம். இந்த பெரியவங்கெல்லாம் இந்த சல்லடையில் போட்டு சலிச்சோன்னு வைங்களேன், கெட்டதை பூரா உள்ளே வச்சுக்கிட்டு நல்லதை பூரா வெளியில் விட்டுருவாங்க. இதுதாயா பெரியவங்களோட குணம். இந்த சிறுவர்களை பார்த்தீங்கன்னா துண்டில் போட்டு சலிச்சு பாருங்க, ஏதாவது கீழே விழுமா? விழாது. நல்லதும் அதில் தான் கிடக்கும், கெட்டதும் அதில் தான் கிடக்கும். இதுதான் இந்த சிறுவர்களோட குணம். ஆனால் எங்கள் இளைஞர்கள் இருக்காங்க பாருங்க, எங்கள் இளைஞர்கள்ங்கிறவங்க அழகா முறத்தில் சலிக்கும் பொழுது நல்லதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு கெட்டதெல்லாம் எடுத்து பிரித்து போடுறான் பார்த்தீங்களா? அதுதான் எங்க இளைஞர்கள் குணம். இன்றைய இளைஞர்கள்லாம் காதல்னா தப்புன்னு கிடையாது. காதல் என்பது ஒரு இளைஞர்களுக்கு தவறான வார்த்தை அல்ல, இதயத்தை தொட்ட வார்த்தை ஐயா. இன்றைய பெரியவர்களுக்கும்
ஏதோ ஒரு மூலையில அவங்களுக்கும் முதல்ல ஒரு காதல் வந்திருக்கும் இளமையில. இப்பவும் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நினைச்சு பாருங்க, அந்த காதலை ஒரு பையன் காதலிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான்னா அந்த பிள்ளைய பார்த்து கேட்காங்க, எந்த நாயடி காதலிக்கிற? அதே அந்த பையன் வீட்டுக்கு தெரிஞ்சிட்டுனா, ஏன்டா நாயை காதலிக்கிற? இந்த நாய்படாத பொழப்பையா எங்க இளைஞர்கள் பொழைப்பு. அதை விட பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா 10th முடிச்சுட்டு ரிசல்ட்டே வரலையா, அவங்களுக்கு கல்யாணமா. 10th முடிச்சு ரிசல்ட்டே வராத போதே ஒரு கல்யாணம்னா, அந்த மழலை மாறாத வயசுல ஒரு கல்யாணம், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் அந்த அக்கா நினைச்சிருந்துருக்கு. அப்பதான் அவருடைய கணவர் அந்த அம்மாவுக்கு பேருக்கு பின்னாடி BA, MA, B.Ed, M.Phil, இப்போ PhD, இத்தனை இன்சிடென்ட் கொடுத்தது யாருன்னா அவருடைய கணவர். திருமணத்துக்கு அப்புறம் படிக்க வச்சிருக்காங்க. இந்த படிப்புக்கெல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போகலான்னு கிளம்புனா அங்கே இருக்கு ஊர்லாம்பட்ட காம்படிஷன். ஐயா, ரெகுலராக படித்தவங்களுக்கே வேலை கிடைக்கல. ரெகுலராக படித்தவங்களுக்கே வேலை கிடைக்காதப்ப எல்லாமே கரஸில் படித்து வந்த அந்த அக்கா நிலைமையை நினச்சி பாருங்க. அப்போதான் அது பாஸ்ன்ற பாஸ்கரன் படத்தை பார்த்துச்சு. நாமளும் ஏன் ஒரு டுட்டோரியல் சென்டர் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு அக்ஷயா டியூஷன் அண்ட் டுட்டோரியல் சென்டர்னு ஒரு சென்டர் ஆரம்பிச்சாங்க. அந்த அக்கா வேற யாரும் இல்லையா, உங்க முன்னாடி இன்னைக்கு நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்கன்னு வந்து நிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த கலாதேவி தான். அடே அப்பா சார், உங்கள் கணவர் திருமணத்திற்கு பிறகு உங்களை படிக்க வச்சிருக்காரு பாருங்க, அதுதான் பெரிய சந்தோஷம். திருமணத்துக்கு பிறகு தண்ணியை போட்டு மனைவியை வந்து ரோட்டில் அடிக்கிற கணவர்களை தான் பார்த்துருக்கான். ஆனால் உங்களை படிக்க வச்ச கணவரை உண்மையிலே நான் பாராட்டுறேன். உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சா பெண்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மை ஸ்வீட் ஹார்ட் யா. யாரு? மை டார்லிங். நீங்கள் பொத்தாம்பதுவாக சொல்லவும் மிரண்டே போயிட்டேன் நான். இல்லையா, அவரோட பேர்லயே சக்கரை பாண்டி அப்படின்னு சேர்ந்துருக்கும். அப்படியா? ஐயா, உன் வீட்டுக்காரர் பேர் சக்கரை பாண்டியா? உண்மையிலே பேருக்கு பொருத்தமான மனுஷனாப்பா. சில பேருக்கு பிச்சைன்னு பேர் வச்சிருப்பேன், பெரிய கோடீஸ்வரனாக இருப்பேன். கோடீஸ்வரன்னு பேர் வச்சிருப்பேன், தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பேன். அதனால் சர்க்கரைன்னு பேர் வச்சு இனிப்பான வாழ்க்கையை வாழ்கிறது பெரிய விஷயம். நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் குலம் காக்கும் செல், எடுத்தாலும் என்ன 7 பிறவி அவதானே ஐயா எனக்கேற்ற துணைவன். நீங்கள் இடையில திடீர்னு பாடமே எந்த பாட்டுனே எனக்கு புரியல. ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்றில்கள் ஒன்றான கூடு, இது ஆனந்தம் விளையாடும் வீடு, மாங்கல்யம் தவழும் மகராணி வதனம். சார், நீங்க தயிர் சோறு சாப்பிட்ருப்பீங்க, தக்காளி சோறு சாப்பிட்ருப்பீங்க, புளி சோறு, எலுமிச்சை சோறு, எல்லா சோறுமே சாப்பிட்ருப்பீங்க. தண்டச்சோறு அப்படி ஒரு சோறு இது வரைக்கும் யாரும் போட்டதில்லை. வேலை இல்லாதவங்க சாப்பிட்ற எல்லா சோறுமே தண்டச்சோறு தான். பொதுவாகவே இன்னைக்கு நிறைய பேரண்ட்டு தன்னுடைய பிள்ளைங்களை தண்டச்சோறு தண்டச்சோறு இப்படி தான் சார் திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அப்படி திட்டி தட்டி கழிக்கிற பையனை பக்கத்துல இருந்து என்கரேஜ் பண்ணாங்கன்னா அவன் வாழ்க்கையில எங்கேயோ போயிடுவான் சார். இதை ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் புரிய வச்சது புன்னகை தேசங்கிற திரைப்படம் தானே. அந்த திரைப்படத்தை பார்த்த ஒரு அம்மா முடிவெடுத்தாங்க, இந்த படத்துல வர மாதிரி தான் பொண்ணோட திறமை தட்டி கழிச்சிடப்படக்கூடாது, அவ திறமை வளர்க்கணும்னு சொல்லி அன்னையிலிருந்து அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு காம்படிஷன் வந்தாலும் அந்த பொண்ணை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு வின்னராகவும் ஆக்கிடுவாங்க சார். இப்போ அந்த பொண்ணு +1 முடிச்சுட்டு +2 போது. இது வரைக்கும் 77 சர்டிஃபிகேட், 11 கப்பு, 2 ஷீல்டு, 1 மெடலு, ரொக்க பரிசா 37,750 ரூபாய், பட்டிமன்றத்தில் சிறந்த பேச்சாளர் விருது, யுவஸ்ரீ கலாபாரதி விருது, இது அவ்வளத்தையும் வாங்கி இன்னைக்கு நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்கன்னு நிகழ்ச்சியிலையும் பேசிட்டு இருக்கா சார். அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நான் தான் சார். இப்போ எங்க பேரண்ட் என்னை என்கரேஜ் பண்ணனால தான் இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கேன் சார். என்ன மட்டும் இல்லை,
எங்க அக்கா இன்னைக்கு மாநில அளவுல நம்ம கலைஞர் ஐயா கையால விருது வாங்கியிருக்கானா. அதுக்கு காரணம் என் பேரண்ட் எங்களுக்கு கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தான் சார். அவங்க தானே சார் எங்களுக்கு கண் கண்ட தெய்வம். அவங்களுக்கு இந்த நேரத்துல என்னோட நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு பேரண்ட் கிடைக்க ஒவ்வொருத்தரும் கொடுத்து வச்சிருக்கணும் சார். எல்லா பேரண்ட்டும் பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி வழிகாட்டினது இந்த திரைப்படம் தானே. பிள்ளைங்களை என்கரேஜ் பண்றதோட மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் பெரியவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. தப்பா செஞ்சா அது அவ்வளோ பெரிய தப்பு இல்லை, ஆனா அதே தப்பு இல்லாம செஞ்சா அதுதான் பெரிய தப்பு. மொத்தத்துல தப்பு தான். சரிதானே? தப்பு செய்யறது தான் பையனாவே இருந்தாலும் தண்டிக்கணும்னு சொல்லி பெரியவங்களுக்கு சொல்லி கொடுத்த திரைப்படங்கள் இந்தியன் தங்கப்பதக்கம் போன்ற எவ்வளவோ படங்கள். அவனை 2 தப்பி கண்டிச்சா அவனோட தப்பெல்லாம் சரியா மாறிடும்னு சொல்லி பெரியவங்களுக்கு வழிகாட்டினது இந்த திரைப்படங்கள் தானே. இளைஞர்களுக்கு வந்து திரைப்படங்கள் வழிகாட்டல, அவங்க எப்படி இருக்காங்களோ அதை வச்சுதான் திரைப்படமே எடுக்காங்க. இந்திய நாடு என் வீடு அப்படின்னு ஒரு பாட்டு பாரத விலாஸ் படத்துல இருந்து எங்களோட ஸ்கூல் டேக்கு வந்து ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து உண்மையிலே என்னுடைய கிறிஸ்தவ நண்பன் ராபர்ட், முஸ்லீம் நண்பன் ரஹீம், நான் சண்முக கணேஷ் ஹிந்து நண்பனுக்கு நடித்தோம். அப்போ வந்து மறுபடியும் அந்த ரிஹர்சலுக்கு அந்த பாட்டு போட்டதுனால எனக்கு என் மனசில் ஆழமாக பதிஞ்ச வரி, எல்லா மதமும் என் மதமே, எதுவும் எனக்கு சம்மதமேன்னு சொன்ன அந்த ஒரு வரி என்னோட மனசில் பசுமரத்தில் ஆணி இறந்த மாதிரி நல்லா பதிஞ்சிச்சியா. நான் சின்ன வயசுலேருந்து ஆங்கில கல்வி கற்று வந்ததுனால எனக்கு சரியாக தமிழ் பேச வராது. அப்போ எங்கள் அப்பா பழைய படங்கள், குறிப்பாக கலைஞரையா வசனங்கள் எழுதிய படங்கள், எஸ் ராஜேந்திரன் ஐயாவுடைய படங்கள், சிவாஜி கணேசன் அவங்களுடைய உச்சரிப்பு அதெல்லாம் கற்று தந்ததுனால நான் இப்போ உங்கள் முன்னாடி இவ்வளவாவது தமிழ் பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் திரைப்படம் தான் ஐயா. ஒன்றுமே இல்லையா, ஒரு நீதி கதை. அதை எவ்வளவு அழகாக ரஜினிகாந்த் உடைய திரைப்படத்தில் வச்சுருப்பாங்க. அங்கே ரஜினிகாந்த் சார் வந்து நிறைய குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு காட்டை சுற்றி பார்க்க போவாங்க. அப்போ வந்து ஒரு யானை, கம்பீரமான யானை தொடக்குன்னு வந்துட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா காலில் முள்ளு குத்தி இருக்கும். உடனே மூலிகை சாறு எடுத்துகிட்டு வந்து அதை பிடுங்கி வைத்தியம் பார்த்து விடுவாங்க. உடனே தேங்க்யூ சீயூன்னு சொல்லிட்டு அந்த யானை போயிடும். உடனே இந்த குழந்தைங்க சும்மா இருக்கணும், அங்கே ஒரு குரங்கு போயிட்டு இருக்குமா, அந்த குரங்கு கேட்பாங்க, ஒரு குரங்கு வேணுமாமா, அதை பிடிச்சி தாங்க ஆமான்னு கேட்பாங்க. உடனே ரஜினிகாந்த் சாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்கங்கிற நம்பிக்கையில் பிடிச்சு கொடுப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளைங்க சும்மா இருப்பாங்க, வாளில் துணியை சுற்றி எண்ணெயை ஊற்றி தீயை பொருத்தி வச்சுருவாங்க. இந்த குரங்கு சும்மா இருக்குமா, அங்கேயும் எங்கேயும் தாவி சுற்றிலும் தீயை மூட்டி வச்சிருச்சு. நடுவில் இந்த பிள்ளைங்க மாட்டிக்கிட்டாங்க. என்னையா செய்ய முடியும்? அங்கே ரஜினிகாந்த் சாரும் இங்கிட்டு வாங்க அங்கிட்டு வாங்கன்னு காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் தீ ரொம்ப அதிகமானதுனால காப்பாற்ற முடியாது. உடனே முதல்ல காப்பாற்றின யானை தண்ணியை உறிஞ்சி அணைச்சி அந்த குழந்தைங்களை காப்பாற்றுவாங்க. அப்போ ரஜினிகாந்த் பாடுவாங்க பாருங்கய்யா, நன்மை ஒன்று செய்தீர்கள் நன்மை விளைந்தது, தீமை ஒன்று செய்தீர்கள் தீமை விளைந்தது, தீமை செய்வதை விட்டு விட்டு நன்மை செய்ய தொடருங்கள்னு சொல்லுவாங்க ஐயா. இந்த மாதிரி வரிகள் எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே திரைப்படம் தானே ஐயா. அப்புறம் நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கலர் கம்மின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் உண்டு. உனக்கும் ஃபீலிங் ஐயா? தம்பி, இந்த கலரை போய் கம்மின்னு யாராவது சொல்லுவாங்களா? அது மேக்கப்யா. அப்படியா? நீ கருப்பாகவே இருந்தாலும் உனக்கு ஃப்யூச்சர் இருக்குப்பா, கவலைப்படாத. ஏன்னா ரஜினியே உன்னைய விட பெரிய கருப்பு. அவரை வந்து எல்லாரும் சினிமாவுக்கு கொண்டு வரலையா? அப்போ வந்து எனக்கு ஒரு பாட்டு வந்துச்சியா, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவன் கண்ணு ரெண்டும் என்ன இழுக்கும் 1000 வாட்ஸ் பவரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. இவ்வளவு ஏங்க, இப்போ கூட ராகவாளரன் சாரோட படத்துல வருமே, கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ள நிக்கிறியே ஜோரா கிழிஞ்சி புட்டேன் நாரா, கருப்பு போல ஒரு பேரழகு பூமி எங்கும் இல்ல, நீ கண்ணனோட புள்ள, அடியா தாத்தா குங்கும பூ முட்டாய தின்னு புட்டு கோமா பெத்தாளா, அடி பார்த்தா பார்த்தா பளபளன்னு இருக்கிற வெறும் பாலை ஊற்றி குளிக்க வச்சாளா. இந்த பாடல்கள்லாம் பார்க்கும்போது நான் இப்பவும் கலர் கம்மி தான், ஆனால் கலர் கம்மியாக இருக்கேங்கிற ஒரு உறுத்தல் என் மனசுல இருந்து போயிடுச்சியா. அதுக்கப்புறம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது எதுக்கோ ரொம்ப அடம் பிடிச்சி அழுதுனால எங்கள் அம்மா என்னை ரொம்ப அடிச்சிட்டாங்க. உடனே நான் எங்கள் ஆச்சிட்டு போய் என்னை அடிக்காங்கன்னு சொன்னதுனால எங்கள் ஆச்சி சொன்னாங்க, இந்த அம்மா ரொம்ப அடிக்கல, இந்த அம்மா வேண்டாம், இந்த அம்மா போய் சொல்லிட்டு வேற அம்மா அப்படின்னு சொன்னாங்க ஐயா. அப்போ நான் பாடினேன் ஐயா,
காலையில் தினமும் கண் விழித்தாள் நான் கை தொழும் தேவதை அம்மா. அன்பென்றாளே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே, உனது அன்பு பார்த்த பின்பு அதை விடவான பூமியாவும் சிறியது. இந்த பாடலை அந்த காலத்திலேயே பாட வச்சது இனி சினிமா தானையா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா ஒய்யாம சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நான் சண்டையை நிறுத்துறதுக்காக நடுவில் எனக்கு ஒரு குட்டி சேரை போட்டுட்டு, ஏன் சண்டை போடுறீங்க, எதுக்கு சண்டை போடுறீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்பேன். அதுலேருந்து பிள்ளை என்ன கேட்போன்னு பயந்தே அம்மாவும் அப்பாவும் சண்டை போடுறது இல்லையா. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அவனை அப்படியே ஃப்ரீயாக விட்டோம்னா அவன் பாட்டுக்கு நல்லா வந்திருப்பாங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு சண்முக கணேசன் தான். அவனை போட்டு இம்சை பண்ணி மேடலை நீ இப்படித்தான் பேசணும்ட்டு ஒரு 15 பக்கத்தை எழுதி கொடுத்து மனப்படம் பண்ணுறான், ஒப்புச்சு காட்டு அப்படின்னு யாராவது இம்சை பண்ணியிருந்தாங்கன்னா 2 வரி கூட பேசியிருக்க மாட்டான். அந்த குழந்தையை சுதந்திரமாக விட்டதுனால தான் அவனுடைய சிந்தனையில் உதித்த கருத்துக்களை ரொம்ப அழகாக பேசினான் சண்முக கணேசன். அற்புதமான பேச்சு.